இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் உங்களுடைய கேரளா லாட்ரி கேசர் சேனலில் திரும்ப உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மிக மகிழ்ச்சி. காரணியா ப்ளஸ் 547 இன்றைக்கி ரிசல்ட் 2247 47க்கு 47 அப்படியே பிசியில் இறங்கியிருக்கு. ஓகே, சரி, நம்ம என்ன கணிப்பு கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். 727 கொடுத்துருக்கேன் நம்மளுக்கு முக்கியமான செட்டு அப்படிங்கிறதுல. இதில் 247 அப்படிங்கிறது வந்திருக்குது. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக சப்போர்ட் நம்பரில் 747 கொடுத்தோம். அதில் 47 பிசி பாஸ் ஆகிடுச்சு. இதில் 2 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோன்னா 3D ஃபுல்லாக எடுத்துருந்துருக்கலாம். நான் தான் நேற்றே சொன்னேன் 787 மாதிரி நாளைக்கு வரலாங்கிற மாதிரி ஒரு கணக்கில் இருந்துச்சு. அதை தான் நம்ம இன்றைக்கி எடுத்து கொடுத்துருந்தோம். ஒரு அருமையான வெற்றி வாங்கின என்னோடய நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? இதே போல் வெற்றி மென்மேலும் வரணும். அதே மாதிரி மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக வெற்றியை வாங்கணும், இதுதான் முக்கியம். அது என்ன ஆனாலும் சரி, இது நம்ம கொடுத்த கணிப்பில் இது தான் நம்ம கொடுத்த வெற்றி. அதே மாதிரி ஏபிசி பாக்ஸில் நான் திரும்பவும் சொன்னேன், நம்மளுக்கு 777 இந்த மாதிரி ட்ரிபிள்ஸ் எனக்கு டெய்லி ஃபாலோ அப் நம்பரில் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நாளைக்கு எப்படி கெஸிங் இருக்க போதுங்கிறத பார்க்க தான் போகிறோம். இருந்தாலும் அதில் எப்படி நாளைக்குரிய ஃபாலோ அப் நம்பர் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2247 நான் 57 கொடுத்துட்டேன். இதில் 22 சேர்த்து வந்தோன்னா வேலையே முடிஞ்சிருக்கும், கஷ்டங்களும் தீர்ந்துருக்கும், கடன்களும் அடைக்கப்பட்டிருக்கும், சந்தோஷமும் வந்திருக்கும், ஆனந்தமும் வந்திருக்கும், புத்துணர்ச்சியும் வந்திருக்கும். பரவாயில்ல, எடுத்து கொடுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆறுதல் வெற்றி மாதிரி 47 பிசி பாஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். ரொம்ப பெருசாலாம் நம்ம இதை பெருசாக சொல்ல வேணாம். நம்மளுடைய டார்கெட் நான் என்றைக்குமே சொல்கிறது தான் 4D டார்கெட் தான். நம்மளுக்கு ஒரு 2 மாதமாக 4D டார்கெட்டு பெண்டிங்கில் இருக்குது. போன மாதத்தில் 852 787 மட்டும் தான் நம்மளுக்கு 3Dயில் கொடுத்தோம். அது இல்லாமல் 2Dயில் டெய்லி நம்ம கொடுத்துருக்கோம். அது நம்ம சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாம். நம்ம பழைய வீடியோலாம் பாருங்கள். 57 47 இங்கே 22 முடிச்சிருந்த வச்சுருந்தாலும் இங்கே வேலை முடிஞ்சிருக்கும். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 1 2 கொடுத்துருந்தேன், 2 அதில் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 47 பிசியில் பாஸ் ஆகிருக்கு. 72 அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். 72ம் எனக்கு நாளைக்கும் 72 என் கணக்கில் இருக்குது. அதனால் பார்த்துக்குங்க உங்களுடைய கெஸிங்கில் எப்படி இருக்குது. ஆனால் நாளையிலேருந்து வரக்கூடிய இந்த 3 நாட்கள் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுங்க. நாளையிலேருந்து 2 மணிக்கு வர்ற அந்த குயின் ரிசல்ட்டும் 2:30 மணிக்கு வர்ற மிஷின் நம்பரை வச்சு தான் நாளையிலேருந்து 3 நாட்கள் நடக்கக்கூடிய ட்ரா எல்லாமே இந்த கணக்குப்படி தான் நாளைக்கு ரிசல்ட் வரும். அதனால் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வரதுக்கு முன்னாடி ஒரு 2:20 அந்த டைமுக்குலாம் விருப்பம் இருக்கிற நண்பர்களுக்கு மட்டும், நான் யாரையும் கம்பல் பண்ணல, 8610144122 8610 144 122 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கெஸிங் வாங்கிக்கலாம். அதுக்கு 130 ரூபா அப்படிங்கிறது நான் சார்ஜ் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் 2:20க்கு மேலே விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வாங்க. ஓகேவா? இப்போ நாளைக்குரிய கெஸிங் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்ல போனால், நாளையிலேருந்து நடக்கக்கூடிய நிர்மல், காருண்யா, அக்ஷயா இந்த 3 ட்ரா நடக்கக்கூடியது எல்லாமே எதை பொறுத்து வரும் அப்படின்னு பார்த்தா 2 மணிக்கு குயின் ரிசல்ட்டும் 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வச்சு தான் நம்மளுக்கு ஒரு முடிவாகும். அதனால் தேவைப்படுற நண்பர்கள் 2:15க்கு மேலே வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்க. ஓகேவா? இதுதான் நான் இன்றைக்கி கணிப்பு கொடுத்தது. நம்ம ரொம்ப பில்டப்லாம் வேணாம், இதான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு மிஸ் 2 போர்டு, அவ்வளோதான். நாளைக்கு எப்படி கெஸிங் இருக்கிறத அதை நோக்கி நம்ம பயணிப்போம். 727ன்னு கொடுத்தேன், 247 இன்றைக்கி ரிசல்ட்டு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 747க்கு 240 ஒரு போர்டு மட்டும் மிஸ்ஸு. பரவாயில்ல, ஓகே. நாளைக்கு 15ஆம் தேதி நிர்மல் எப்படி கணிப்பு இருக்க போகுது அதை தெளிவாகவே பார்த்துருவோம். அதே மாதிரி நான் திரும்பவும் சொல்கிறேன்,
நாளையிலேருந்து நடக்கக்கூடிய 3 நாட்கள் 2 மணி குயின் ரிசல்ட்டு 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் இதை வச்சு தான் கணிப்பு வரும் அப்படிங்கிறது என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணிப்பில் இல்லை நீ சொல்கிறதெல்லாம் வேணாம் நான் தலைகீழாகத்தான் குதிக்கப் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா ஒரு விளையாட்டு சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துருவோம். ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ண விருப்பம் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் கெஸ்ஸிங் தேவைப்படுறவங்க வாங்க. வெற்றி தினசரி இருக்கும், இதுக்கு நான் கேரண்டி. ஆல் போர்டு நான் சொல்லவே வேணாம், ஆல் போர்டில் டெய்லியும் கொடுத்துருவேன். அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம். விருப்பம் இருக்க நண்பர்கள் தினசரி 130. அது ஒரு வாரம் நான் வந்து ஒரு வாரமாக மொத்தமாகவே எனக்கு ஒரு வாரமாக குவிசிங் கொடுங்க, நான் மொத்தமாக இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே, உங்களுடைய விருப்பம்தான். நான் கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்க ரெடி. 2 ஆளுக்கு மேலே நம்ம கொடுப்போம். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வாங்க. இது ஒன்லி ஃபார் கேரளா. திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். பெட்டிங் சூதாட்டம் எதுவுமே இல்லை. நாளைக்கு எப்படி கெஸ்ஸிங் இருக்க போகுதுங்கிறத பார்த்துருவோம். 15ஆம் தேதி 11ஆவது மாதம் 2024 நிர்மல் 406. நாளைக்கு எப்படி கெஸ்ஸிங் இருக்க போகுது. ஓகேவா? இப்போ பெண்டிங் நம்பரில் நம்மளுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 2 3 பெண்டிங் நம்பர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளோட கணக்கில் பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர் ஒன்றா வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லப்போனால் ஏ போர்டில் கணக்கு எடுத்து பார்த்தா 1 2 3 4 இதில் பார்த்தீங்கன்னா 5 வந்துருச்சு. இன்னும் ஏ போர்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் 6 வரல. அப்படிங்கும்போது ஒருவேளை 6 வருமோ? ஏ போர்டில் 6. சரி, இது ஒரு கணக்காக வச்சுங்க. பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குது? சும்மா கொஞ்சம் அருமையாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. 1 2 3 4 இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 5 வராமல் இருக்குது. பி போர்டில் இன்னும் 5 வரல. அப்படிங்கும்போது பி போர்டில் 5 அப்படிங்கிறது ஒரு பெண்டிங்காக வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 7 8 9 வந்துச்சு. அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் 0 வரல கணக்குக்கு. ஏ போர்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 1 இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இன்னும் வரல. 7 வந்துருச்சு, 8 வந்துருச்சு, இன்னும் 9 வரல. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6 9, பி போர்டில் 5 0. சி போர்டில் என்னென்னா 1 2 இன்னும் 3 வரல. சி போர்டில் இன்னும் 3 பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 5 6 7 8 9 வந்துருச்சு. அப்படிங்கும்போது சி போர்டில் இன்னும் 0 வராமல் இருக்குது. இதுதான் பெண்டிங்கில் இருக்கிறது. இதை நான் பெண்டிங் சார்ட்டை வச்சே கண்டுபிடிச்சிக்கொண்டா நீ ஏன்டா இவ்வளோ தூரம் மூச்சை போட்டு சொல்கிற அப்படின்னு சொல்லாதீங்க. இருந்தாலும் என்ன விஷயங்கிறத சொல்லிடணும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது என்னோடய கெஸ்ஸிங்கில் என்ன இருக்குது நான் திரும்பவும் சொல்கிறேன். நாளைக்கு 2 மணிக்கு குயின் ரிசல்ட்டு, 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்து தான் நாளையிலேருந்து நடக்கக்கூடிய இந்த 3 நாட்கள் ட்ரா கண்டிப்பாக வரும். நான் வேணால் சொல்கிறேன், நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இன்றைக்கி 22:47 நம்மளுக்கு 050 2க்கு 0 4க்கு 5 7க்கு 0 அப்படிங்கிற மாதிரி என்னோடய கணக்கில் இருக்குது. இது உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துக்கோங்க. இருந்தாலும் நான் வந்து 2 மணிக்கு மேலே நாளைக்கு 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்தாலும் ஓரளவுக்கு ஃபைனல் பண்ணி நாளைக்கு 4Dக்கு ரொம்ப முக்கியமான நம்பர் எனக்கு இப்போயே ரெடியாக இருக்குது. இருந்தாலும் அந்த 2 மணிக்கும் 2:30 மணிக்கும் அந்த மிஷின் நம்பரை வச்சு தான் நான் அதை ஃபைனல் பண்ணுவேன். அதை நான் திரும்பவும் நான் ஓப்பன் சேலஞ்சாகவே சொல்கிறேன். 050 இது என்னோட கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பாருங்கள். ஏபிசி சப்போர்ட் நம்பரில் 419 656 136 463 அவ்வளோதான். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கா? 247 2க்கு 4 4க்கு 1 7க்கு 9 2க்கு 6 4க்கு 5 7க்கு 6. இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனித்து பார்த்தா 838 அப்படிங்கிற இடத்துல இதுக்கு முன்னாடி நாள் 427 2 + 1 3 7 + 1 8 அப்படின்ற மாதிரி வச்சாங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி ரிசல்ட்டு 47 4 + 1 5 7க்கு ஒரு வேளை 6 56 கூட பிசியில் வரலாம். இப்படிங்கிறது இதுவும் என்னோட கெஸ்ஸிங்கில் இருக்குது. 136 463 இதுவும் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பார்த்துங்க. ஓகேயா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக 4D சிங்கிள் செட்டில் 27 49 2க்கு 2 நாளைக்கு கண்டிப்பாக இறங்கலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நிர்மல் வந்து இந்த ஒரு 8 மாதத்தில் எப்படி வச்சுருக்கான், இப்போதைக்கு இந்த மாதத்தில் என்ன பெண்டிங் நம்பர் இருக்குங்கிறது நான் இதை வச்சு உங்களுக்கு சொல்லிட்டேன். இருந்தாலும் இதில் காருண்யா ப்ளஸுக்கு நிர்மல் அப்படிங்கும்போது இவன் எப்படி கொண்டு வந்திருக்கான்னு சும்மா ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போனால் 9வது மாதத்தில் நம்மளுக்கு காருண்யா ப்ளஸ்ஸு நிர்மல் இந்த இடத்துல கவனிக்கிறோம். 312 அப்படிங்கும்போது 3க்கு 0 1க்கு 2 2க்கு 0 அப்படி சொல்லிட்டு 020 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்துச்சு.
நான் அதை மட்டும் டார்கெட் எடுக்கலை, அதை கணக்கு வச்சு தான் நான் இந்த 0550 அப்படின்றது எடுக்கலை. இந்த மாதம் இந்த கணக்கில் வரும்போது எனக்கு 050 ஒரு முக்கியமான நம்பராக இப்போதைக்கு ஒரு 50% சான்ஸோடு இந்த நம்பர் என்கிட்ட இருக்குன்றதா சொல்லலாம். இதுதான் விஷயம். ஏபிசி சிங்கிள் செட்டில் இதுதான். ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து நம்ம அந்த மிஷின் நம்பர் 2 மணிக்கு மேலே வர நம்பரை வச்சு தான் நான் கெஸிங் எடுப்பேன். அதனால் விருப்பம் இருக்கிற நம்பர் டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு வந்துருங்க. 130 ரூபா ஜிபே அனுப்பிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, நான் அனுப்பிடுறேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் கவலையப்பட வேணாம், அது கேரண்டியாக வின்னிங் கொடுத்துடலாம் டெய்லி. அவ்வளோதான். நான் 2 நம்பர் கொடுப்பேன், 1 நம்பர் கொடுப்பேன். அது அந்த நாட்களை பொறுத்து அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்கிறது. உங்களுக்கு உங்களுடைய கணக்கில் வந்தால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை நாளைக்கு எடுத்தே. இன்றைக்கி 3 போர்டில் 1 போர்டு மிஸ்ஸு. ஆனால் நாளைக்கு அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி நாளைக்கு கணிப்புகள் இருக்குங்கிறது. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு 2 மணிக்கு குயின் ரிசல்ட்டு, 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தபடியாக நம்ம என்ன கணிப்பில் வரப்போகுது, என்ன மாதிரி முக்கியமான நம்பர் வரப்போகுது, எப்படி கெஸிங் இருக்க போகுது இப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு என்னுடைய கெஸிங்கில் இருக்க நம்பர்ஸ் இதுதான். இது இப்போதைக்கு ஓரளவுக்கு போர்டில் வருமா அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குங்கிற மாதிரி தான் என்னோடய கெஸிங் இப்போதைக்கு இருக்குது. ஆனால் நாளைக்கு நான் எடுக்கக்கூடிய அந்த 2 மணிக்கு மேலே வர்றதில் தான் ஓரளவுக்கு நெருக்கி எடுத்துருவேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த 4D அப்படிங்கிற நம்பர் நான் எடுத்து கணக்கில் வச்சுருக்கேன். இருந்தாலும் அது நாளைக்கு வின்னிங்கில் எப்படி வாய்ப்புகள் இருக்குது, என்ன மாதிரி வருது, இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸில் வருதா, இல்லை பவர் நம்பரில் வருதா, இல்லை முன்ன பின்ன வருதா, இல்லை கிராஸில் வருதா, இல்லை நேராக வருதா, இப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் ஓரளவுக்கு நெருக்கி எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நாளைக்கு வாட்ஸ்அப்பில் 2 மணிக்கு மேலே கெஸ்ஸிங் தேவைப்படுற நண்பர்கள் வாங்க. இது ஒன்லி ஃபார் கேரளா, நாட் ஃபார் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. இது முழுக்க பொழுதுபோக்கிற்கு மட்டுமே சொல்லிவிட்டு, இந்த கணிப்புகள், இந்த விவரங்கள், இந்த தகவல்கள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே. கேரள மாநிலத்தில் இருக்க நண்பர்கள், கெஸ்ஸிங் தேவைப்படுற நண்பர்கள் நீங்கள் தாராளமாக கெஸ்ஸிங் நம்பர் வாங்கிக்கலாம். நாளைக்கும் இன்றைக்கி வந்த வெற்றி போலேயே நாளைக்கும் கண்டிப்பாக ஒரு வெற்றியை வாங்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. மறக்காமல் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.